இந்த இம்பவர்ன்ற ஒரு தற்காப்பு ஆயுதத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம ஒவ்வொருத்தரும் தனியா போகும்போது நமக்கு யாராவது உயிருக்கு அச்சுறுத்தல் உருவாக்குனா அவங்க எதிர்த்து போராடுறதுக்கு துப்பாக்கி ஏந்திட்டு எல்லாம் போக முடியாது, அறிவாள் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? ஒரு சில நேரங்கள்ல சில பெண்களா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்க யாரா இருந்தாலும் சோ அவங்க இந்த டிஃபென்ஸ் ஸ்ப்ரேயை வந்து கையில கொண்டு போனாங்கன்னா அவங்க அந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். இதை நான் பர்சனலா யூஸ் பண்ணி என்ன விதமான விளைவுகளை நான் சந்திச்சேன், இதுல வந்து அப்படி என்னதான் இருக்கு இந்த ஸ்ப்ரேல, இதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்ப்ரே முதல்ல ரொம்ப சீப், ஒரு 250 அரௌண்ட் அந்த ரேட்டுக்கு உள்ளாடி தான் வரும், ஆன்லைன்லயே வாங்க முடியும். ஸோ அதனால இது பெருசா இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இதுல அப்படி என்ன ஆட் பண்றாங்கன்றது பெரிய கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணல. ஒலியோரெசின் கேப்சிகம் என்ற மிளகு பொடியை தான் இதுக்குள்ளாடி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஒலியோரெசின் கேப்சிகத்துக்கு கூட கேஸை கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை அடிக்கும் போது ரொம்ப பவரா வெளியில வரும். சோ உள்ளாடி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுக்கு பின்னாடி ஒயிட் கலர் ஏரியா இருக்கும். இதை நம்ம இப்படி பிரஸ் பண்ணிட்டு அட்டாக்கை பார்த்து ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இந்த ஹோலை நீட்டிட்டு அடிச்சோம்னா சோ அவங்க மேல வந்து இதுக்குள்ளாடி இருக்கிற கேஸ் பிளஸ் பெப்பர் வெளியில போகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு 2 to 3 ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்துல நிக்க கூடாது. நின்றுட்டோம்னா அந்த எரிப்பும் அந்த எரிச்சல் கண் உறுத்தல் தற்காலிகமா கண்ணு காணாம போயிடும். ஸோ இதெல்லாமே நமக்கும் வரும். ஸோ இது நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த இடத்த விட்டு வெளியில போகலாம். ஸோ ஒரு 10 பேர் வந்து நின்னா கூட. ஸோ அதுல அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஐபிசி இந்தியன் பீனல் கோட் சட்டப்படி 96 செக்ஷன் 96, 97, 102, 105, 109 இந்த சட்டத்துக்கு உள்ளாடி இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷனுக்கு உள்ளாடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம், உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா இதனால வந்து எந்த விதமான சட்ட பிரச்சனை நமக்கு வராது. ஆனா கண்டிப்பா உயிருக்கு பிரச்சனையா இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க பொது இடத்துல எங்கேயாவது அடிச்சீங்க, அதனால பிரச்சனை வந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும் சேஃப்டிக்கு தான் அடிச்சீங்க, இல்லைன்னா அதனால பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இதுல அதிக அளவு கேஸ் கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுல ஏதாவது ஓட்ட ஏதாவது போட்டீங்கன்னா அந்த கேஸ் லீக் ஆகுறதுக்கான பிரச்சனை இருக்கு. சோ ஒன்னும் இல்ல, எரிப்பு தாங்க முடியும்னா நீங்க பண்ணுங்க, சரியா? சோ 2 முறை நான் இதை ஓபன் பண்ணி அனுபவப்பட்டிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தடவை எடுக்கும்போது ஒருத்தர் ரொம்ப நேரமா எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாரு, ஆல்கஹால் எடுத்துட்டு பண்ணிட்டே இருந்தாரு. சோ அதனால அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஒருக்கா ட்ரை பண்ணேன். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா அந்த ஸ்ப்ரே நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பிரஸ் பண்ணேன். அவரு அதுல இருந்து அடங்கவே இல்லை. பிகாஸ் அவர் வந்து ஆல்கஹால் எடுத்திருந்தாரு. சோ அதனால இந்த சைடிஷ் கொடுத்தது மாதிரி நாக்க போட்டு இப்படி அசை போட்டுட்டு அது அவர் அப்படியே நின்றுட்டாரு. சோ எனக்கு தான் தும்மல், இருமல், கண்ணு வந்து எரிச்சல் எல்லாம் உருவாச்சு. அது ஒரு வீக்னஸ், தெரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹால் எடுத்து அவங்களுக்கு இதை பெரிய அளவில் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. இது ஒரு டிராபேக்கா நான் பாக்குறேன். ஆனா அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. அதே நேரம் இன்னொரு முறை ஒரு தம்பி ஸ்ப்ரே நினைச்சுக்கிட்டு நான் வச்சிருந்த ரூம்ல இருந்து எடுத்து அடிச்சிட்டாரு. சோ அப்ப எல்லாம் இருந்த எல்லாருக்குமே எரிச்சல், உறுத்தல், சோ இதுல அவங்க சொல்லி இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் உருவாச்சு. ஆனா இதை வந்து ஒரு அட்டாக் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபேஸ்ல பட்டாதான் இதுல நல்ல எஃபெக்ட் இருக்குன்றதை நான் நம்புறேன் பர்சனலா. சோ சும்மா எங்கேயோ நின்றுட்டு அடிச்சீங்கன்னா பெரிய அளவுல எஃபெக்ட் இருக்காது. பட் எனிஹவ் சோ ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு இது ஒரு சேஃப்டி பர்பஸ் கையில வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.